மக்களே, இந்த காணொளியின் முடிவில நிச்சயமாக நீங்க எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது ஒரு உளவியல் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்காரா? அந்த கேள்வி உங்களுக்குள்ள இல்லையா? ஏனண்டா அடிக்கடி அவர் மிகப்பெரிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வரார். போர் முடிய போகுது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் மிக விரைவில் முடிய போகுது அண்மையில சொல்லி இருந்தார். ஆனால் அந்த பிரச்சனைகள் இன்னுமே தீர்ந்த பாடில்லை. சரி, அதை தம்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லி இருந்தார். ஈரான் தன்னிடம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட அனைத்து யுரேனியத்தையும் அமெரிக்காவிடம் கையளிக்க ஒத்துக்கொண்டிருக்கின்றது, ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றது என்று சொல்லி இருந்தார். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் அரசு அதை முற்றுமுழுதாக மறுத்திருக்கின்றது. இந்த மாதிரியான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை, இது கையளிப்பதற்கான எந்த உத்தரவாதமும் நாங்கள் அளிக்கவில்லை என்று சொல்லி மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. சரி, அதுதான் போகட்டும் என்று இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, சீனா ஈரானுக்கான எல்லா ஆயுத ஏற்றுமதிகளையும் நிறுத்திக் கொள்ளப் போவதாக தன்னிடம் குறிப்பிட்டதாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். பின்னரான காலப்பகுதியில் பாத்தீங்கன்னா இதை கூட சீனா எதிர்த்திருந்தது. இவ்வாறான எந்த உத்தரவாதங்களும் தங்களால் அளிக்கப்பட இல்லை. தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில இன்னும் ஒரு நாடு தலையிடுவதை தாங்கள் விரும்ப இல்லை. தங்களுடைய வெளிநாட்டு கொள்கைகளை இன்னும் ஒருவர் விமர்சிக்கிறத தாங்கள் விரும்ப இல்லை என்று சொல்லி காட்டமான பதிலை அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஈரானை சூழ நடந்து கொண்டே இருக்கு. ஈரானை பற்றியான கருத்துக்களை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வரார். ரெஜிம் சேஞ்ச் என்று சொன்னார், யுத்தத்தை தொடங்கினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் திறக்க போறன் என்று சொன்னார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற ஒரு நடவடிக்கை ஈரான் மீது தொடங்கினார். அதோட அவர் சொன்ன கருத்து அங்க இருக்கிற ஒரு ரெஜிம் சேஞ்ச், அதாவது அரசை மாற்ற வேணும், அதுக்காகத்தான் இந்த யுத்தம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றணும், இது உலகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம், அதால தான் நாங்கள் இந்த சண்டையை தொடக்கி இருக்கிறோம்னு சொல்லி தன்னுடைய கதையை மாற்றினார். அதுக்கு பின்னரான காலப்பகுதியில ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை வச்சுக்கொண்டு எந்த ஒரு நாடும் மற்ற நாடுகளை விரட்ட முடியாது, அது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை ஒரு பாதுகாப்பான பாதையாக திறந்து வைக்கணும்னு சொல்லி இந்த யுத்தத்தினுடைய நோக்கங்களுக்கான காரணங்களை மாற்றி மாற்றி கூறிக்கொண்டே இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி பல தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னரான காலப்பகுதியில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர் லெபனானுடைய பக்கம் வந்திருக்கிறார். லெபனான்ல நடக்கிற யுத்தங்களை தான் நிறுத்தி வைத்திருப்பதாகவும், இஸ்ரேலினி லெபனான் மீது தாக்குதல்களை நிகழ்த்தாத வேண்டும், அதே நேரம் அங்க இருக்கிற இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு, ஈரானுக்கு மிக ஆதரவான ஹிஸ்புல்லா அமைப்பை தாங்கள் கையாள போவதாகவும் சொல்லி பல விஷயங்களை செய்து கொண்டு வரார். இவை எல்லாமே இந்த ஈரான் யுத்தத்தோட தொடர்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஆகவே இவர் இந்த கூறுகின்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக வெவ்வேறான கருத்துக்களை ஈரான் மீது தெரிவித்து வருகின்றார். ஆகவே தொடர்ச்சியாக ஈரான் மீதான கருத்துக்களை அவர் தெரிவித்து வருகின்றார். இந்த ஈரான் யுத்தத்துக்குள்ள உண்மையா அவர்தான் இப்ப மாட்டிக்கொண்டு முழிக்கிறாரோ என்ற ஒரு எண்ணத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தக்கூடியதாக அவருடைய கருத்துக்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டு வந்தார், ஈரான்ல இருக்கிற எல்லா தளபதிகளையும் நாங்கள் வீழ்த்திட்டோம், அங்க இருக்கிற ராணுவத்தை வீழ்த்திட்டோம், இப்ப அங்க பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூட எவருமே இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் நடக்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. இன்னும் தான் ஈரான் எந்த விட்டு கொடுப்புகளையும் செய்யாத ஒரு நிலைமை தான் இருக்குது. பேச்சுவார்த்தை மேசை கூட ஈரானை கொண்டு வருவதற்கு மிகவும் பிரயத்தனப்பட்டுத்தான் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்களை கொண்டு வந்தது என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும். தற்காலிக போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த கடைசி நிமிடங்கள்ல கூட ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்தது. காரணம், லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி அங்கே இருக்கிற மக்களை கொலை செய்து வருவதாக கூறி இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு வர மறுத்தது. அந்த கட்டத்தில் திடீரென அமெரிக்கா ஒரு அறிவிப்பை சொன்னது, இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வாஷிங்டன்ல நடக்க போகுது, மிக விரைவில் அது நடக்கும், ஆகவே ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல கலந்து கொள்ளலாம் என்ற மாதிரி சொன்னதன் பிற்பாடு ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல கலந்து கொண்டது, அதுவும் முறிவடைந்தது என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆக இப்படி பல விஷயங்களை ஈரான் தோற்றுவிட்டது, ஈரானுடைய ராணுவம் அழிந்து விட்டது, ஈரானினுடைய விமானப்படைகள் அழிந்து விட்டன, ஈரானினுடைய இந்த ராக்கெட் பலம் என்றது அழிக்கப்பட்டு விட்டது என்ற மாதிரியான கதைகளை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். ஆனால் நாட்கள் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கு. ஈரான் யுத்தம் முடிந்த பாடை காணையில 2 நாட்களில் முடிய போகுது, மிக விரைவில் முடிய போகுது, நாங்கள் கிட்ட வந்துட்டோம், யுத்தம் முடிய போகுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கதைகள் எல்லாம் ஈரானை ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அவர் செய்கின்ற விடயமா என்று ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலியில கமெண்ட்ல பதிவிடுங்க, நானும் அறிஞ்சு கொள்றேன். ஏனென்றா பலருடைய கேள்வி இதுவாகத்தான் இருக்குது. ஒன்று, அவர் வேண்டுமென்றே இந்த மாதிரியான கருத்துக்களை அடிக்கடி மாற்றிக்கொள்ளலாம், அல்லது
ஒரு உளவியல் ரீதியான யுத்தத்தை ஈரான் மீது அவர் தொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு டவுட் இருந்தா நிச்சயமாக கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சு கொள்றேன். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை பிறவில சந்திக்கிறேன். மாலை 5:30க்கு உலக விவரம் சேனலுடைய முக்கிய செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.